ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீட்டை எப்படி கொண்டாட வேண்டும் என்று ரசிகர்களுக்கு அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தியிருப்பது இணையத்தில் சில சலசலப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்னதான் அவர் கூறினார்? இதனால் இணையத்தில் எழுந்த விமர்சனங்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். வினோத் இயக்கத்தில் KVN புரொடக்ஷன் தயாரிப்பில் அனிருத் இசையில் முதலமைச்சர் விஜயின் கடைசி படமாக ஜனநாயகன் உருவாக்கியுள்ளது. கடந்த ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த திரைப்படம் சென்சார் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக வெளியீடு தள்ளிக்கொண்டே சென்றது. ஒரு வழியாக சான்றிதழ் பெற்றுள்ள இந்த திரைப்படம் வரும் 23ஆம் தேதி அன்று 7000த்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் திருவிழா போல கொண்டாட வேண்டும் என்று அமைச்சரும் தாவேக பொதுச் செயலாளருமான ஆனந்த் கூறியுள்ளார். இது நெட்டிசன்கள் மத்தியில் பலத்த விமர்சனங்களை பெற்று வருகின்றது. அதாவது சென்னை ECR சாலையில் உள்ள கானத்தூர் பகுதியில் அமைச்சர் ஆனந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு ரசிகர்களுக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்த ஆனந்த் தொண்டர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜனநாயகன் முதலமைச்சர் விஜயின் கடைசி படம் என்பதால் அதனை திரையரங்குகளில் திருவிழா போல கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இது தொடர்பான தகவலை அறிந்த நெட்டிசன்கள் அமைச்சர் ஆனந்தின் இந்த பேச்சை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஏன் அரசு பொது விடுமுறை வழங்க வேண்டியதுதானே போன்ற பல்வேறு கமெண்ட்டுகளை பதிவிட்டு அமைச்சரின் பேச்சுக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே தாவேக நிர்வாகிகள் அனைவரும் ரசிகர்கள் என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளனர் என்ற விமர்சனம் உள்ள நிலையில் அமைச்சர் ஆனந்தின் இந்த பேச்சு கூடுதல் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது.